துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு குரு அதிசார பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். அப்ப துலா ராசி அப்படின்னு வரும்போது சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். குரு அதிசார வக்ர பயிற்சி நடக்க போகுது. இதுல ஏதாவது எங்களுக்கு மாற்றம் இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு குரு ராசிக்கு 9ல இப்ப இருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல. அப்ப மிதுன வீட்டுல குரு இருக்கிறார் அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மிதுன வீட்டுல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு அதிசார வக்ர பயிற்சி ஆக போறார் அடுத்த ஒரு 74 நாளுக்கு. அப்ப இந்த மிதுன வீட்டுல இருக்க குரு ராசிக்கு துலா ராசிக்கு 10ஆம் இடமான இந்த கடக வீட்டுல உச்சம் பெற போறார். அப்ப 74 நாளைக்கு 74 நாளைக்கு இந்த குரு அதிசார வக்ர பயிற்சி. அப்ப எப்ப இருந்து அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 9ல இருந்து டிசம்பர் 22 வரைக்கும் உங்களுக்கு சில வாய்ப்புகள் மாற்றங்களை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இது உங்களுக்கு பாசிட்டிவா அப்படின்னு கேட்டா இப்ப இவர் ஸ்தான பலனத்தை மாத்துறதுனால உங்களுக்கு அவர் நின்ற பலன் அவர் பார்வை பலன் அப்படின்னு ஒரு 4 ஸ்தான பலன்கள் உங்களுக்கு மாறும். அப்ப அவர் ராசிக்கு 10ல தொழில் ஸ்தானத்திலையும் அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தையும் அது போக ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தையும் ராசிக்கு 6ஆம் இடம் சத்ருஸ்தானத்தையும் இதுக்கப்புறம் பார்க்க போறார். அப்ப அடுத்த 74 நாளுக்கு இந்த ஸ்தானங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றம் அதுல ஒரு சில லாபம் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க சந்திப்பீங்க. அது உங்களுக்கு சாதமா இருக்கான்னு கேட்டா இந்த துளாராசியில் பிறந்த சித்திரை சுவாதி விசா நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் ஒரு சாதகமான அமைப்பு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ராசிக்கு 10ல குரு இந்த 10ல குரு உச்சம் பெற போறார். அப்ப அந்த 10ஆம் இடம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு தொழில் தானமாக வருது. அப்ப இந்த தொழில் ஸ்தானம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு புதிய ஒரு வேலை புதிய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இன்வால்வ்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை இவர் ஏற்படுத்த போறார். அந்த கான்செப்ட் தான். அதே மாதிரி நீங்க புதுசா வேற ஏதாவது வேலைக்கு போலான்னு இருக்கிறீங்க இல்ல புதுசா ஏதாவது முயற்சிகள் பண்ணலான்னு இருக்கிறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகம் வரும். அடுத்த 74 நாளுக்கு சில வாய்ப்புகள். அப்ப இது வரைக்கும் நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் சாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அக்டோபர் 9ல இருந்து சில வாய்ப்புகளை இவர் உங்களுக்கு மாற்றுவார் அப்படின்றது நான் ஞாபகப்படுத்துகிறேன். 2வது உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் அது பதவி உயர்வு ப்ரொமோஷன் போஸ்டிங் அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில வாய்ப்பு அதே மாதிரி ஒரு நிரந்தரமான வேலை அமையல் அப்படின்ற ஒரு கூட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு அமைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்து உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்வதற்கு வெளிநாட்டுக்கு போய் ஃபாலோ பண்ண வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ஃபாலோ பண்றவங்களுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் இந்த குரு ராசிக்கு 10ல நிற்கிறது உங்களோட தொழில் ஸ்தானத்துல ஒரு முன்னேற்றம் அது ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இதுக்கப்புறம் நீங்க போல்டா நீங்க தொழில் சார்ந்த விஷயங்களுக்குள்ள தொடரலாம். அது உங்களுக்கு சாதம் வரும். அப்ப இதை தவிர்த்து இந்த குரு 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை அப்படின்ற பார்வை பலன்கள் வருவார். இப்ப இந்த 5ஆம் பார்வையா இந்த துலா ராசியோட குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப அந்த குடும்பஸ்தானம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு குடும்பம் இப்ப கணவன் மனைவி குடும்பம்